அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, அந்த கட்சிக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க, அந்த கட்சிக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. அந்த கருத்து அவருடைய கட்சி, அவங்களுடைய தலைவர்கள், அவர்களெல்லாம் சேர்ந்து விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் இதில் நான் வெளியே இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனாக இருந்து இந்த நேரத்தில் நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. அதனால் நிச்சயமாக அவருடைய கருத்துக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க முடிவெடுப்பாங்க. அதனால் அவர் சொன்னதை நானும் பார்த்தங்கன்னா இதில் இந்த நேரத்தில் நான் கருத்து சொல்ல விரும்பல. அதே நேரத்தில் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தையும் கூட நான் கவனித்தேன். அதனால் மாநில தலைவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலைங்கண்ணா. யாருக்குண்ணா? அண்ணா, இன்னைக்கு செல்வ பெருந்தகை அண்ணனை பொறுத்தவரை ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் எப்படின்னா, அவர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் நடந்து வரும்பொழுது கூட அடியாள் மாதிரி 2 பேர் இருப்பாங்க. ஏன்னா அவர் சில கருத்துக்களை சொல்ல முடியாது, கூட வர்ற அடியால் 2 கருத்தை சொல்லணும். இன்னைக்கு லைவ் கமெண்ட்ரி கொடுக்கிற வேலையை தான் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்கிறார். செங்கோட்டையன் அவர் சொல்லிட்டாரா, ஓகே மூழ்கிற கப்பல். நேற்று வந்து அண்ணன் தினகரன் அவங்க கட்சி விட்டு போயிட்டாங்களா, என்டிஏ விட்டு போயிட்டாங்களா, ஓகே இது அப்படி, இவங்க இங்கே போயிட்டாங்களா அப்படி, இதை மட்டும்தான் சொல்கிறாரோ தவிர தமிழகத்தில் 1008 பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி பேசலாமே. அது ஒரு கண்மூடி அதே பிரச்சனை தான் இருக்குது, அதெல்லாம் பேசலாமே. அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பிஏ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாநில தலைவரை எதிர்த்து அவர் பாட்டுக்கு தனியாக உண்ணாவிரத போராட்டம்னு அவர் ஆஃபீஸில் 4 நாளாக பண்ணிட்டு இருக்காரு. அதை பற்றியெல்லாம் கருத்து சொல்ல மாட்டாங்க. அதனால் இவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவருக்கு தெரியும், ஒரு மூழ்குகின்ற கப்பலில் காங்கிரஸ் கட்சி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் அண்ணன் செல்வ பெருந்தகை அவரும் இந்த கப்பலில் மூழ்கத்தான் போறார். ஸோ மூழ்கிற கப்பல்ல இருந்து இன்னொரு கப்பலை பார்த்து கல்லெடுத்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்க கப்பல் மூழ்குமா, எங்க கப்பல் மூழ்குமான்னு. அதனால செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கான வேலையில் அவர் ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய அன்பான அறிவுறுத்தல். அதிமுக உட்கட்சி பிரச்சனைக்கு பாமகவும் சரி அதிமுகவும் சரி பாஜக தான் காரணம்னு சொல்லப்படுது. ஆனால் அதான் சொல்லிட்டேன் பாருங்கன்னா, இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவங்க நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். 65 வரை தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, மிகப்பெரிய மனிதர்கள் இருந்த ஒரு கட்சியில் இன்னைக்கு அண்ணன் செல்வ பெருந்தகையும் இருக்கிறார். ஏற்கனவே அவரை பற்றி பல இடத்துல நான் பேசியிருக்கேன், குற்றம் சாட்டி இருக்கின்றேன், நிறைய விஷயம் பேசியிருக்கேன். இன்னைக்கு அவர் கட்சியை வளர்த்துறதை பற்றி பேசுறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்படி இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி அப்படி இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி இருக்கு, அதிமுக இப்படி இருக்குன்னு லைவ் கமெண்ட்ரி கொடுக்கறது தான். அதனால செல்வ பெருந்தகை அண்ணன் காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் அந்த 8 மணியிலிருந்து 9 மணி வரை நடக்கக்கூடிய டிபேட்ல தினமும் பங்கேற்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா அதுக்கு தான் அவர் லாயக்கா இருக்கிறார். அவர் பேசுறது இப்படியாக நான் பேசுவாங்க, அதிமுக சொல்றாங்க அந்த கட்சி அவங்க பார்த்துக்குவாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தால் அவங்க பார்த்துக்குவாங்க. வெளியே இருந்து ஏன் இவர் பதறி கொண்டிருக்க வேண்டும்? ஏன்னா அவருடைய கப்பல் மூழ்குது, அந்த கூட்டணி தோற்குது என்பது அவருக்கு தெரியும். அதனால வெளியே இருந்து காங்கிரஸ் கட்சி பதறி கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவருடைய குரல் எப்படின்னா ஸ்டாலின் அவருடைய குரலா மாறிடுச்சு. எப்படி இருந்த காங்கிரஸ் பேரியக்கம் இப்படி ஆகிவிட்டது என்று நான் வருத்தப்படுகின்றேன். திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த செங்கோட்டையன் விஷயத்துல செங்கோட்டையன் வந்து இன்னும் முழுமையா வந்து அவரோட மனம் திறக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் கட்சியில இணைக்கணும் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லலாமே அப்படின்னு விமர்சனம் செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு எதுக்குன்னு அக்கறை? அவர் ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க, அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ணன் திருமாவளவன் நினைக்கிறாங்க, அந்த கூட்டணி மறுபடியும் வெற்றி பெறும்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு மற்ற கட்சியின் மீது கரிசனம் என்ன, அக்கறை என்ன? ஏன் அவங்க அப்படி இருந்தா எப்படி? என்டிஏ கூட்டணியில் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, அதனுடைய ஒரு தலைவர் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க, அந்த கட்சியில தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க முடிவெடுப்பாங்க. வெளியே இருந்து இவங்க எல்லாம் பதறாங்கன்னு என்ன தெரியுதுனாங்கன்னா, எங்க அப்பா குதிரைக்குள் இல்லைன்னு நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது எங்க அப்பா வந்து குதிரைக்குள் இல்லைன்னா நான் ஒளிச்சு வைக்கல அப்படின்னு. இன்னைக்கு இவர்களாகவே பதற்றத்தில் தமிழகத்தில் நிச்சயமாக திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி நிச்சயமாக 2026 மறுபடியும் வராது என்பது இந்த பதற்றத்தின் மூலமா எனக்கு தெரியுது. அண்ணன் திருமாவளவனுடைய பதற்றம், அண்ணன் செல்வ பெருந்தகையுடைய பதற்றம் நமக்கு என்ன பாடத்தை சொல்லி கொடுக்குதுன்னா, அவங்க பதற்றத்தில் இருக்காங்க. வெளியே என்ன நடக்குது, அந்த கூட்டத்தில் என்ன நடக்குது. அதனால் இது வலிமையாகத்தான் இருக்கு, இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் 7-8 மாத காலம் இருக்கிறது. நடக்கும் பொழுது எல்லாம் நன்றாகத்தான் நடக்கும். பாஜக அதிமுக கூட்டணி வச்சிருக்கா 30 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். அதை எப்படி சொல்றீங்க? அது செங்கோட்டையனுடைய கருத்தாக நான் பார்க்கின்றேன். ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டருக்கு ஒரு கருத்து இருக்கும், பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். செங்கோட்டையன் அவரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அந்த 6 பேர் அப்படின்னு தலைவர்கள் பேர் சொல்லல, அவங்களுடைய கருத்தாகத்தான் பார்க்கிறேன்.
அதை பற்றி நான் கருத்து கூற விரும்புகிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் டிடிவி விலகியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? ஆனால் நேற்று நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம், எல்லோரும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் அண்ணன் டிடிவி அவர்கள்ட்ட தொலைபேசியில் நான் பேசினேன். அண்ணன் ஓபிஎஸ் அவங்ககிட்ட பேசணும், மறுபரிசீலனை செய்யணும். ஏன்னா ஃபார் த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு, பாரதிய ஜனதா கட்சியில் என்னையும் உட்பட எல்லோருமே தமிழகத்திற்காக 2026 ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு அணியில் நிற்கிறோம். எங்களோட இண்டிவிஜுவல் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் கலைந்து ஏன் நிற்கிறோம் அப்படின்னா தமிழக மக்கள் அதை விரும்புகிறாங்க. அதனால் நிச்சயமாக அண்ணன் டிடிவி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பெரிய மனிதர்கள், மாண்புமிக்க மனிதர்கள், மறுபரிசீலனை செய்வார்கள் என்று நம்புகின்றேன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.